ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கிறிஸ்துமஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு வீட்டில் பட்டரோ ஓவனோ இல்லை பீட்டரோ இது எதுவுமே தேவையில்லை. வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சு குக்கர்லேயே நம்ம இந்த பஞ்சு போல் சாஃப்டான ப்ளம் கேக்கை நம்ம வீட்டிலே செய்யலாம். இப்போ இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் முதல்ல சுகர் சேர்த்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஒயிட் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுகர் கேரமல் பண்ணணும்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா சுகர் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா கேரமலைஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், சுகர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வந்துருச்சு. இதே போல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் விடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வந்துடும். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ சுகர் கேரமல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ப்ளம் கேக்குக்கு நம்ம சேர்க்க போகிற ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இது எல்லாமே சேர்த்து இதிலே நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு டுட்டு ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். டுட்டு ஃப்ரூட்டி பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, க்ரீனு இந்த மாதிரி எல்லா கலருமே கலந்தது மாதிரி கலவையாக கலந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பையும் நான் சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். 30 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்ஸுன்னு பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். அதே போல் ட்ரை ஃப்ரூட்ஸில் கருப்பு உலர் திராட்சை, டுட்டி ஃப்ரூட்டி, பேரிச்சம்பழம் இது 3 சேர்த்துருக்கோம். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இதை தவிர வேறு ஏதாவது நட்ஸோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு பெரும்பாலும் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இந்த நட்ஸையும் அதே மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கேக்கில் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் செய்கிறதுனால இந்த சுகர் கேரமலில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை பர்ஃபெக்டாக நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இதை இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இது எல்லாமே நல்லா சேர்க்கும் போது தான் இந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறட்டும். இதை தனியாக எடுத்து இப்பொழுதைக்கு வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 150 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. இந்த சுகரை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சுகரை பவுடராக அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே இந்த ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தான் பாருங்கள். இப்போ சுகரை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம சேர்த்துருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா விஸ்க் வச்சு அடித்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு நாம் பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை இப்போ இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 60 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க எண்ணெயையும் நல்லா விஸ்க வச்சு ஒரு முறை எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க.
நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைதா மாவு சேர்க்கும் போது தான் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு அப்படியே டேஸ்ட் மாறாமல் இதில் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா இந்த சல்லடையில் கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவை சேர்த்தாச்சு. நல்லா விஸ்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சோ கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம இதில் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டினா பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. மொத்தமாகவே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுக்கு பாருங்கள், இப்போ கொஞ்சம் லூஸாகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துடும். இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கங்க. தேன் சேர்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது, ஆப்ஷனல் மட்டும்தான். ஆனால் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்து கலந்து விடும்போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் ப்ளம் கேக்கில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் கடைசியாக வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ கேக் செய்கிறதுக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் கேக் செய்ய போகிறேன். அதுக்காக நல்ல நெய்யை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ப்ரஷ் வச்சு நல்லா இந்த அடிப்பக்கமும் சைடில் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட கேக் செய்கிறதுக்கு ஏற்றது மாதிரி எந்த பாத்திரம் இருக்கோ அதில் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த நெய் தடவி வச்சுருக்க இந்த பாத்திரத்தில் அடி பக்கத்தில் மட்டும் பட்டர் ஷீட்டு இந்த பாத்திரத்துக்கோட அளவுக்கு ஏற்றது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் போடும்போது நமக்கு கேக்கு கடைசியாக செஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவை அடிப்பக்கமாக தூவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை இதில் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி குலுக்கிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் சின்ன சின்ன இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் கூட காணாமல் போயிடும். அடுத்ததாக கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு பழைய குக்கரை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூடியில் பெல்ட்டு விசில் இது எதுவுமே போட தேவையில்ல. சும்மா சாதாரணமாக மூடி வச்சா போதும். ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இந்த கேக் நல்லா வேகும். அப்போ தான் பஞ்சு போல் சாஃப்டாக நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ 50 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஆச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கேக் வந்து மேலே லைட்டாக எலும்பி வருது பார்த்திங்களா. இந்த சமயத்தில் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் அப்புறம் நட்ஸும் வந்து மேலே சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் முந்திரி, ஜெரி பழம், அப்புறமா கருப்பு உலர் திராட்சை, அப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம கேக்கெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக ஒரு 50 நிமிஷம் இந்த கேக் வேகணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி கேக்குக்கு மேலே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு 40 நிமிஷம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணவே கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே கேக்கை நல்லா வேக விட்டுருங்க. அடுத்த 40 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது வெந்துருச்சா இல்லையாங்கிறதுக்காக ஒரு குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ இந்த மாதிரி நடுவில் சொருகி பாருங்கள். அப்புறம் வெளியில் எடுத்தால் இதில் எதுவுமே ஒட்டாமல் இருந்தால் நமக்கு கேக் வந்து நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு வேளை மாவு விட்டுனா கூட ஒரு 10 நிமிஷம் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். கேக்கை வந்து சூடாகவே வெளியில் எடுத்துடாதீங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா சைடில் இந்த மாதிரி கத்தி விட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கேக்கை வெளியில் எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாத்திரத்துலேருந்து கேக்கை எடுக்கிற அந்த வீடியோ கேப்சரை மட்டும் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஆனாலும் கேக் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள், கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக கேக் வந்து சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளான மெத்தடில் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கை ஈஸியாக வீட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், இதில் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.